Hello everyone, 𝐿𝒔𝒑𝒂💆 So welcome to Vedantu channel மக்களே. Okay, so நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chapter 8 one shot பார்க்க போறோம். ரைட்டாடா பசங்களா? So everyone, I hope எல்லாருமே கூலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாடா மாஸ்க். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வால்யூம்ஸில் இருக்க சாப்டர்ஸாக தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் 2 சாப்டர் முடிஞ்சிருச்சுடாமா. என்னென்ன முடிஞ்சிருக்கு? ஸோ 12th சாப்டர் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் அண்ட் 5th சாப்டரில் இன்னொரு கொஞ்சம் பார்ட் மட்டும் மீதி இருக்குது. மற்றபடி 5th சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி சாப்டர் 8ஐயும் நம்ம எனக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வாஸ் டூயிங் தேர் ஜாப்ஸ். ரைட்டாடாமா? நம்ம எல்லாருமே ஸோ 2 மணி நேரம் சாலிடாக ப்ரெசென்ட் பண்ணால் போதும். டெய்லி ஒரு 2 hours என் கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். என்னை விட்டுட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டாம். அண்ட் லைக் யூ நோ நீட் டு டூ இன் அன் எக்ஸ்ட்ரா டைம்லேயும் நீங்கள் அதை பண்ண வேண்டாமா? என் கூட சேர்ந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தட் டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு சாப்டர்ஸாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரைட்? ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் இன் யோர் பக்கெட் லிஸ்ட் தட். ஸோ ஐ வித் ஆல் பசங்களா, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். என் கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட்? திஸ் இஸ் சாப்டர் 8 ட்ராமா. சாப்டர் 8 ரொம்ப குட்டியான சாப்டர் தான். ஸோ இது ஒன் ஷார்ட்ல கவர் பண்ணிட முடியும். ரைட்டுங்களா? ஸோ எல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் மக்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸையும் அனலைஸ் பண்ண நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டெஸ்ட் சீரிஸ். ரைட்? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் இன்னும் யாரெல்லாம் என்ரோல் பண்ணீங்களோ திஸ் இஸ் ரைட் டைம் டு என்ரோல் 499. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் என்ரோல் பண்ணீங்களோ என்ரோல் பண்ணுங்க. டெஸ்ட்டை எழுதி பாருங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோம், எந்த லெவலில் இருக்கோம், இப்படி எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ரைட்டாடாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எஸ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸுக்கான ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கான ஃபார்முலாஸ். வாட் இஸ் 8th சாப்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார்முலாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாமே லீனியர் அப்ராக்சிமேஷன். ஓகே, அப்ராக்சிமேட் அப்படிங்கிற வேல்யூ, அப்ராக்சிமேட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எப்போ பேசணும்? ஒரு விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு பதிலாக இது. ஓகே, எக்ஸாக்டாக ஒரு சில விஷயத்த நம்மளால லைக் வி ஆர் நாட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸ். ஸோ கிவ் தி வெரி எக்ஸாக்ட் வேல்யூஸ். அதுவும் கால்குலேட்டரில் ஒரு சில டிஜிட்ஸ் தான், அதெல்லாம் தாண்டி போச்சுன்னா இன்னமும் கொடுக்க முடியாது கால்குலேட்டரால். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் கால்குலேட்டர்னா இவ்வளோ டிஜிட்ஸ் தான், கம்ப்யூட்டர்னா இவ்வளோ டிஜிட்ஸ் தான், ஸோ மனுஷங்க அப்படின்னா இவ்வளோ டிஜிட்ஸ் தான் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ நம்மளால எக்ஸாக்டான ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அப்ராக்சிமேட் விச் இஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க ஒரு சில விஷயத்த அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி அப்ராக்சிமேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸுக்கு எப்படி? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு எப்படி வந்து 3. We can say 1.9 is approximately equal to 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லடாமா. அதே மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அப்ராக்சிமேட்டாக எல் ஆஃப் எக்ஸில் நீங்கள் போடலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் லீனியர் அப்ராக்சிமேஷன். சரிங்களா? ஏன் அதுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் பேர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக வருவான் ஆன்சர். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால் லீனியர் அப்ராக்சிமேஷன். ரைட்டாடாமா? ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் ஆர் எல் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா? ஸோ இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ராமா? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு, ஆனால் சில பேர்த்துக்கு அது ஈஸியாக இருக்கும். அவங்களோட நீங்கள் எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூக்கு மேபி இது கஷ்டமாக இருக்குமே தவிர அதோட ரவுண்ட் ஆஃப் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் சரௌண்டிங்ஸில் பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி. ரைட்? அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தட் இஸ் எக்ஸ் நாட். அதுதான் நம்மளோட எக்ஸ் நாட். சரிங்களா? ஸோ எக்ஸ் நாட்டுங்கிறது அதோட நெய்பர்ஹுட்லேயே இருக்கிற ஒரு பாயிண்ட் தான், ஆனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். தட் இஸ் தி எக்ஸ் நாட். ஓகேங்களா? ஸோ இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷன். இதுலேருந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேஷனான வேல்யூ நம்ம கைக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுலேயுமே எரர்ஸ் அப்படின்ற 3 எரர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 எரர்ஸையும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் எரர் இஸ் கால்ட் அப்சல்யூட் எரர். எரர் அப்படின்னால என்னடாமா? தப்பு, எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்சல்யூட் எரர்னா ஸோ எக்ஸாக்ட் வேல்யூக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க அப்ராக்சிமேஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட் மைனஸ் அப்சல்யூட் அப்ராக்சிமேட்.
ரைட்டாடாம்மா? ரிலேட்டிவ் அப்படின்னாலே என்னது? வாட் இஸ் ரிலேட்டிவ் மீன்ஸ்? ரிலேட்டிவ் அப்படின்னாலே அந்த எரர நான் கம்பேர் பண்ணணும். ரிலேட்டிவ் மீன்ஸ் இட் இஸ் கம்பேரிசன். சரிங்களா? ஸோ நீங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிலேஷனல் ஆப்பரேட்டிவ கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர் அப்படின்னும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். விச் இஸ் அப்போ ரிலேட்டிவ்னாலே என்னது? கம்பேரிசன் தான். ஸோ யார் கூட கம்பேர் பண்ணுவோம்? எக்ஸாக்ட் வேல்யூ கூட எரர் எவ்வளோ வந்திருக்குன்னு கம்பேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மை அப்சல்யூட் எரர், என்னோட எரரை நான் என்னோட எக்ஸாக்ட் கூட கம்பேர் பண்ணுவேன். ஸோ கம்பேரிசனுக்காக ஐ வில் யூஸ் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ். கம்பேர் பண்ண விஷயத்த ஐ ஹாவ் டு லெட் இன் 100 பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜாக நான் சொல்லணும். அவ்வளோதான்டாப்பா. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன், எரர்ஸ், இந்த 3 விஷயங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். ரைட்டாடாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எக்ஸசைஸ் 8.1 லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு கியூப் ரூட். ஃபைண்ட் தி லீனியர் அப்ராக்சிமேஷன் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27ல லீனியர் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 27.2 டாமா. ஸோ 27.2க்கு நான் கியூப் ரூட் எடுக்கணும். 27க்கு கியூப் ரூட் எடுக்கிறது ஈஸி, ஆன்சர் 3 நம்மளுக்கே தெரியும். ஆனால் 27.2க்கு கியூப் ரூட் எடுக்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதே நம்மளுக்கு கஷ்டம். கியூப் ரூட்லாம் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண தெரியாது. சரியாடாமா? இப்போது கியூப் ரூட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இவனுக்கு பதில் அவன் அப்படின்ற அந்த பதில் யாரை நான் வந்து தூக்கி போட்டு இவரை நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஸோ செக்டா பசங்க. இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது? கியூப் ரூட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. யாருக்காக? 27.2க்கு. ஸோ யாரை கண்டுபிடிக்கிறது ஈஸி? 27க்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த 3 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. So what is your L of x? Your L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught Rama. Okay, what is the f of x naught? Cube root of 27. So cube root of 27 plus f dash of 27 x minus 27. சரிங்களா? What is f of x? இதை நான் தனியாக இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? Your f of x is equal to cube root of x. So, f of 27 is equal to cube root of 27, which is 3. Next, what is your f dash, Rama? So, f dash of x is equal to, முன்னாடி இருக்கிற 1/3 முன்னாடி வந்துருவாங்க. அதில் இருக்கிறது -2/3. 1/3 -1ன்றப்போ -2/3 அவங்க மாறுவாங்க. ஸோ வென் யூ டிஃப்ரென்ஷியேட்டட் பவர் கம்ஸ் பிஃபோர் அண்ட் பவரில் ஒருத்தவங்க கம்மியாவாங்க. ஸோ இட் இஸ் -2/3. சரியாடாமா? ஸோ இப்போ இதில் நீங்கள் 27 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வென் யூ சப்ஸ்டியூட் 27 ஹியர் வாட் வில் ஹேப்பன்? ஸோ 27க்கு கியூப் ரூட் எடுத்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு டேக் ஸ்கொயர். இதுக்கு கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 3ன்னு கிடைக்கும். 3க்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/9. ஏன்னா மைனஸ் ஸ்கொயர்ன்றப்போ 1/9. ஸோ 1/3 இன்ட்டு 1/9 இட் இஸ் 1/27. சரிங்களா? இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 27. திஸ் இஸ் யுவர் லீனியர் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எல் ஆஃப் 27 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ப்ளஸ், so this becomes 0, which is 3. ரைட்டாடா? நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க? அடுத்தது L of 27.2 கேட்குறாங்க. ஸோ 3 ப்ளஸ் 1/27 இன்ட்டு 0.2ன்னு மட்டும் வரும். ஸோ 0.2 27 நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 0.2 27 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 ப்ளஸ் 2/270. 135. So 1/135 டாமா. So what happened? 0. So it will be 0 here. So ஒரு 0 இன்னொரு 0 again 0 0. ஓகேங்களா? ஸோ 1000ல எவ்வளோ 135s இருக்குது. ஸோ when you add 270s வரும். ஓகேவா? எவ்வளோ 300 இருக்குது? 3 times. ஸோ which is 6 times.
ஸோ 7 நீங்கள் போடலாம் ஓகேங்களா. when you put 7 check and see 35 remainder 3 27 24 remainder 2 9. Yes Dhamma, so remaining will be 55. So again ஒரு 0 வரும். So we will be putting 1 135. No, you can put 270. You can put 4 times Dhamma. So 20 remainder 2 12 14 remainder 1 540. So it is 10. So 54 சரிங்களா, which is 3 plus 0.0074. So add பண்ணிங்கன்னா 3.0074. It is approximation Rama. Approximately this answer will be our answer. சரிங்களா. Next one போலாமா. So see this errors. So first exercise பொறுத்த வரைக்கும் linear approximation பத்தி ஏதாவது கேட்பாங்க, இல்லைனா errors பத்தி ஏதாவது கேட்பாங்க சரிங்களா. ஸோ எரர்ஸுக்கு இதுதான் வந்து மைன்யூட்டான விஷயம். எஸ், ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹாஸ் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். நம்மக்கிட்ட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் இருக்குது, ஹைட்டு 20 சென்டிமீட்டர் இருக்குது சரிங்களா. ஸோ ட்ரா சிலிண்டர் டம்மா. we have cylinder. Yes, so we have a cylinder. ஓகேங்களா. ஸோ இந்த ரைட் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். சப்போஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அகலமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உள்ளே போடுற அளவு குவான்டிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் இருக்குது, அது பத்தலைன்னா அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்குவோம். ஏன்? ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உள்ளே போட்டு வைக்க முடியும். தட்ஸ் ஏ ரீசன். ஸோ அப்போ 10லேருந்து 10.1னா அவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஆனால் ஹைட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, ஜஸ்ட்டு அகலம் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஐம் ஜஸ்ட் பையிங் ஒன் திங். ஸோ எஸ்டிமேட் தி சேஞ்ச் இன் தி வால்யூம். ஸோ அவங்களுக்கு நடுவில் இருக்கிற சேஞ்சஸை பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் 10.1க்கும் வால்யூம் ஆஃப் 10க்கும் நடுவில் இருக்கிற சேஞ்சஸ் அதை பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட்டாடாமா. ஸோ சேஞ்சஸை எஸ்டிமேட் பண்ண சொல்லிட்டு அந்த சேஞ்சஸ்க்கான ரிலேட்டிவ் அண்ட் பர்சன்டேஜ் எரர் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஐம் யூஸிங் வாட், இப்போது இந்த 10.1 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா சிலிண்டரோட ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ 10.1 ஸ்கொயர் பண்ணி நீங்கள் ஹெச் கூட மல்டிபிள் பண்ணும். ஸோ இட் இஸ் 20 பை ஓகேங்களா 10.1 ஸ்கொயர் மைனஸ் அப்படின்னு நம்ம அதை பண்ணணும் ரைட்டாடாமா. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஐம் யூஸிங் அப்ராக்சிமேஷன் வேல்யூ. இதுக்கு நான் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுறேன். அதாவது எல் ஆஃப் 10.1 மைனஸ் V10 நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. வாட் இஸ் எல் ஆஃப் 10.1? இட் பிகம்ஸ் V10. 10 கண்டுபிடிக்கிறது ஈஸி. ப்ளஸ் V dash ஆஃப் 10 இன்டூ 10.1 மைனஸ் 10 minus V10. ஸோ இந்த V10னும் 10னும் கேன்சல் ஆயிடுவாங்க. V of 10 V dash V-னா என்னடாமா வரும்? ஸோ 20 பை ஆர் ஸ்கொயர் மீன் திஸ் இஸ் 2R. ஏன்னா ரேடியஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆவாங்க, your R doesn't change. ஸோ இட் இஸ் 40 பை இன்டூ 10 இன்டூ 0.1 சரிங்களா. 400 which is 40 பை சென்டிமீட்டர் கியூப். இது அப்ராக்சிமேஷன் சரிங்களா. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தி எக்ஸாக்ட் வேல்யூடாமா. எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியணும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணோம். 10.1 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 20 மைனஸ் பை 10 ஸ்கொயர் இன்டூ 20. ஸோ 20 பையை நான் காமனாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 10.1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸோ 10.1 ஸ்கொயர் பண்ணால் என்னடாமா வரும்? 10.1 இன்ட்டு 10201
minus 100. So 22.01 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 402 ஒரு ஜீரோக்கு இங்கே போயிடும் 40.2 சென்டிமீட்டர் கியூப். இது எக்ஸாக்ட். சரிங்களா? நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் என்னடாமா ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்க்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் தி டிஃப்ரென்ஸ். எக்ஸாக்ட்டுக்கும் அப்சல்யூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எக்ஸாக்ட்டுக்கு 40.25 கிடச்சிருக்கு, அப்சல்யூட்டுக்கு 40 கிடச்சிருக்கு. சரிங்களா? when they talk about relative error, when they talk about relative error டாமா, அவங்க ரிலேட்டிவ் எரரை பற்றி பேசினா எவ்வளோ ஆகும்? ஸோ 40.25 இருந்து 40 சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை 40.25 நான் போடணும். சரிங்களா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.25 டிவைடட் பை 40.25 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 டிவைடட் பை 402, ஸோ which is 1 divided by 201. When you divide it, so it will be 4 times dama, so it will be 804. Reminder பார்த்தீங்கன்னா 196 வரும், 0 வரும். So 1960 means it's almost 9 times. So 9ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 9018. இன்னும் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் போட்டால் போதும்டா பசங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 7 வரும். சரிங்களா? ஸோ it will be 0.00497. ஓகே. ஸோ when I'm checking for percentage error, நான் percentage error தான் செக் பண்ண போகிறோன்னா இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும், which is 0.49%. 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஓகே, that's it. So this is your answer. Right டாடாமா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ எரர் கண்டுபிடிக்கிறது இவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ எரர் கண்டுபிடிக்கிறது நம்ம பண்ணிடலாம். ஆனால் 2 சம்ஸ் மட்டும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எரர்ஸ் தான், பட் இட் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் மேனர்ஸ். ஸோ அதனால் அதை நான் தனி சமாவே கொண்டு வந்திருக்கேன். ரைட்டாடாமா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? த டைம் டேக்கன் ஃபார் அ கம்ப்ளீட் ஆசிலேஷன். சும்மா சுற்றுறக்கு எல்லை வச்சு நான் சுற்றுறேன். ஓகேவா? இட் இஸ் கிவன் பை தி ஈக்குவேஷன் t is equal to 2 square root of L by G, where G is a constant. Find the approximate percentage of t according to the error of percentage in the percentage error. What is percentage error? Percentage error na and the அப்சல்யூட்டுக்கும் அந்த எக்ஸாக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அந்த நடுவில் இருக்கிற அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸை தான் நம்ம எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸை யாரை சொல்ல முடியும்னா டிஃப்ரென்ஷியேஷனோட டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நத்திங் பட் யுவர் பர்சன்டேஜ் எரர். ஓகேங்களா? உங்களோட பர்சன்டேஜ் எரர் ஆஃப் டி யாருக்கு ஈக்குவல்னா ∆t டிவைடட் பை டி இன்ட்டு 100க்கு ஈக்குவல். ∆tனா ஸ்மால் டிஃப்ரென்ஸ், அந்த ஒரிஜினல் வேல்யூக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூவோட ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் அந்த எரர். குட்டி டிஃப்ரென்ஸாக தானே எரர் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? % ஆஃப் வேல்யூ இன் எல். ஸோ பர்சன்டேஜ் எரர் ஆஃப் எல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ∆L by L into 100 அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 2 டாமா. அதோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாருங்க. t is equal to 2 pi root over L by G. இந்த ∆tங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா dt. ஸோ dtங்கிறது என்னது? டிஃப்ரென்சியேஷன். ஸோ அப்போ நான் இங்கே டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணுறோம். பட் இந்த ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? லாக் அப்ளை பண்ணிட்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். அப்போ தான் பை டீயும் நம்மளுக்கு இன்வால்வ் ஆவாங்க. ஸோ லாக் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? log t is equal to log of
2 pi square root of L by G. இவனும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்க. ஸோ தனி லாக் எடுத்துக்கலாம். when you take different logs it will be in a multiplication process. சரிடாமா, again you can take square root. முன்னாடி இருக்கிற 1/2 முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். log of L by G. Again you can split them. log L minus log G அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபரன்சியேஷன் அப்ளை பண்ணலாம். ஃபார் திஸ் ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்காக டிஃபரன்சியேஷன் அப்ளை பண்ணோம். ஓகே மேடமா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு டிஃபரன்சியேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபார் திஸ் ஒன் இஃப் யூ அப்ளை டிஃபரன்சியேஷன் இட் இஸ் 1/t into dtன்னு வரும். ஏன்னா நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு எல்லை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எல்லை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஓகே, இது 0 ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். 1/2 இருக்கட்டும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/L மட்டும் நம்மளுக்கு வரும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0. ரைட்டாடாமா? ஸோ நம்மளுக்கு we need only dt by t. அப்போ இந்த dl நம்மளுக்கு வேண்டாம், அது அந்த சைட் போயிடும். ஸோ dt by t is equal to half into dl by l ராமா. ரெண்டு பக்கமும் மல்டிபிள் வித் 100. இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு இது என்னது? பர்சன்டேஜ் எரர் ஆஃப் t which is equal to, இது என்னது? பர்சன்டேஜ் எரர் இன் எல். அது நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க, which is 1%. எவ்வளோடாமா? which is 1%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.5. let f g a comma b to r be a differentiable function. So be a differentiable function. Show that differential of fg is equal to f dg plus g df. ஓகேங்களா? ஸோ என்னடாமா? fg of a comma b ஒரு ஓப்பன் செட் டு ஒரு ரியல் நம்பர் செட். be differentiable functions. Show that differentiable of fg is equal to f into dg plus g into df. Right ஆடாமா? So what happened? இதில் நம்மளுக்கு என்ன நடக்கும்? டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க, அதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் இருக்குன்ற அர்த்தம். ஸோ எஃப்பும் சரி ஒரு ஃபங்க்ஷன், இதுவும் சரி ஒரு ஃபங்க்ஷன். இவங்களை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு லெட் இட் பி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நானாக எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் அண்ட் ஜி பி தி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். லெட் இட் பி நாமளாக தான் எடுத்துக்கணும், அதை எழுதணும்னு அவசியம் கிடையாது, நானாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ டி ஆஃப் dx வச்சு தான் we can differentiate. ஸோ என்ன ஆகும்? f differentiate பண்ணிங்கன்னா f of d of f of x whole divided by d of x into g of x plus f அப்படியே இருக்கும் d of x into g of x. ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுடாமா? டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இட் பிகம்ஸ் ஓகே ஒரிஜினேட்டாக. அப்போது டிஎக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கேன்சல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். வென் யூ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எவ்ரிதிங் வில் பி கேன்சல். ஸோ இது என்ன அர்த்தம்? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்படி வருது. ஸோ இப்போ ஜென்ரல் கேஸில் நான் பேசுகிறேன் வித்தவுட் எனி எக்ஸ். ஜென்ரல் கேஸில் பார்க்கும்போது அப்போ டி ஆஃப் எஃப்ஜி without any, like f and g is a function. ஆனால் யாரால ஆகுது நம்மளுக்கு தெரிய வேண்டாம். இந்த வேரியபிள் we really don't know. பட் ப்ரொசீஜர் எப்படி ஆகும்? ஸோ நீங்கள் டிஎஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஆகும், ஜி அப்படியே இருக்கும், அண்ட் எஃப் இருக்கும், டிஜியை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இட் இஸ் டிஃப்ரென்ஷியல். அவங்களோட டிஃப்ரென்ஷியலை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதானடாமா? கதம்ல கேஸ் முடிஞ்சிருச்சுல்ல? எஸ். ஸோ தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. we proved it. ஓகே, யூவி மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் ஃபாஸ்ட் எக்ஸசைஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அங்கே அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிங்கல்ல, அப்சல்யூட் எரர். ஸோ அதாவது which is like ஒரிஜினல் வேல்யூக்கு பதிலாக, ஓகேவா, ஒரிஜினல் லைக் அப்ராக்சிமேட் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவனுக்கும் எக்ஸாக்டுக்கும் என்ன லைக் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் சேஞ்சஸ்
எரரோட அப்ராக்சிமேஷன் எவ்வளோ நான் கண்டுபிடிக்கிறேன்ல, அதை நீங்கள் இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியல், ஸ்ட்ரெயிட்டாக டிஃப்ரென்ஷியல் போட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்லி யூ ஹேவ் டு டூ தி டிஃப்ரென்ஷியல். டிஃப்ரென்ஷியல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அப்ராக்சிமேஷன் எரர், சேஞ்சஸ் இன் தி வேல்யூ அப்ராக்சிமேட்லி எவ்வளோன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்ட் வேல்யூவை டெல் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் வேல்யூவை வந்து டெல் எஃப் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கும் செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரே ரிலேஷன். அதுவும் இது கிட்டத்தட்ட ஒன்று. இட் இஸ் லிட்டரலி சேம் பட் டேர்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். சரிங்களா? இஃப் த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வித் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் ஹாஸ் டிக்ரீஸ்டு, 10லேருந்து 0.1 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ வால்யூம்லையும் சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டுங்களா? எஸ். ஸோ அந்த சேஞ்சஸ் இன் வால்யூம் அப்ராக்சிமேட்டாக என்னால் சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்லி ஐ கேன் சே. அது எப்படி? பை ஸ்ட்ரெயிட்லி சேயிங் டிவி. டிஃப்ரென்ஷியல் ஆஃப் வியை சொன்னாலே போதும், அதை என்னால் சொல்ல முடியும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியல் ஆஃப் வி? ஸோ யோர் வி இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஸ்பியர்னா, ஸோ 4/3πr3. வேரியபிள் யாரு? ஆறு. ஸோ இப்போ டிவி பை டிஆர், டிஆரை வச்சு தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் 4/3 × π3r². ரைட்டாடாமா? ஸோ அப்போ டிவி டிஃப்ரென்ஷியல் மட்டும் சொல்லுங்க. வேரியபிள் அப்போ அந்த சைட் போயிடுவாங்க. இது என்ன அர்த்தம்? ஆர்ல நடக்கிற சின்ன சேஞ்ச். டிஆர்னாலே சேஞ்சஸ் தாம்மா. சேஞ்சஸை மெஷர் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியேஷன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இது வந்து ஆர்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் டிவி. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ராக்சிமேட்லி சேஞ்ச் இன் வால்யூம் யாருக்கு ஈக்குவல்? 4/3π3r² × dr. ரைட்டாடாமா? ஸோ 3யும் 3யும் கேன்சல். 4π × ஆரோட வேல்யூ என்னது? 10. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணால் 100 அண்ட் டிஆர் 10லேருந்து 0.1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? அந்த சேஞ்சஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 0.1 சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டுங்களா? யூ ஷுட் சே இன் -1. ஏன்னா அது டிக்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால நான் மைனஸ் காட்டுறேன். ஓகே. ஸோ வாட் ஹேப்பன் ட்ராமா? we will be having -40π cm3. இவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கும். ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் del f and df for the function f for the indicated values of x, del x and compare. ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட சொன்னது தான். இந்த டிஎஃப் என்ன கொடுக்கும்? அப்ராக்சிமேஷன் சேஞ்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறது. இந்த டெல்எஃப்ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூவை சொல்கிறவங்க. ஓகே. ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வி வில் பி வெரி குட் அட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் இட் ரமா? டிஎஃப் வேணும்னா என்ன பண்ணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ டிஎஃப் பை டிஎக்ஸ். ஸோ உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன? பவர் முன்னாடி வரும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாவாங்க. -2 ஆல்ரெடி இருக்கு. x² டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பவர் முன்னாடி வரும், பவர்ல ஒருத்தவங்க கம்மியாவாங்க. ரைட்டாடாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3x² - 4x. ரைட்? ஸோ வாட் இஸ் யர் டிஎஃப்? யர் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 3x² - 4x into dx, which is equal to. So you have to substitute this 2 here. So 3 × 2² -4 × 2 into dx. dx na enadama 0.5. So 3 × 2² na 4 minus 2 4s are 8 into 0.5. So 12 minus 8, it is 4. So 4 into 5 dama, which is 2. 20 varum. So 2 தான் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த எரர் சேஞ்சஸ் வந்து 2 தான். ஓகேங்களா? when I'm measuring for del f, del fங்கிறது டோட்டலி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக f of 2.5க்கும் f of 2க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இது, which is nothing different. ஓகேங்களா? ஸோ 0.5க்கும் fக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ which is f of x plus del x minus f of x. ரைட்டாடாமா? ஸோ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும், அப்படி தானே கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க? v of 10க்கும் v of 9.9க்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தானே. ஸோ அதுதான்டா அப்போ இங்கே del f. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்லி which is f of
2.5 ஏன்னா 2 அண்ட் இங்க ஒரு 0.5 ஸோ 2.5லேருந்து f of 2-வை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸாக்ட்னா என்னது இங்கே ஸ்ட்ரைட்டாக ஃபங்க்ஷன்லேயே ஸ்ட்ரைட்டாக போடுறது. ஸோ 2.5 கியூப் மைனஸ் 2.5 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஓவரால் மைனஸ் 2 கியூப் விச் இஸ் 8 minus 2 into 4. 2 4s are 32. 2 4s are 8 Rama. Which is 0. Okay. Yeah, which is 0. So again, when you substitute here. So 0.5 square panna kadikum 25 into 25 into 25. So 15625 ஓகேங்களா, பாயிண்ட் வச்சுக்கோங்க, மைனஸ் இது 625. So 625 into 2 2.5 மைனஸ் 0 டாமா. ஸோ ரெண்டு பற்றியும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 3.125. என்னடாப்பா 3.125. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அஷ்யூமிங் log 10 is equal to 0.4343. Find the approximate value of log 10,003. சரிங்களா. ஸோ log 10 யாரை கண்டுபிடிக்கிறது ஈஸி? ஸோ யாரை கண்டுபிடிக்கிறது லிட்ரலி ஈஸி? எனக்கு log 10,000 கண்டுபிடிக்கிறது ஈஸிடாமா. சரியா, பட் 3 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ 10க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஸோ ஒரிஜினல் எக்ஸ் வந்து 10,003 தான். சரியா, நான் வந்து எக்ஸ் நாட் விச் இஸ் லைக் 1000க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்னோட எக்ஸ்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஒரு 3 டிஃப்ரென்ஸ். இந்த 3 டிஃப்ரென்ஸால என் ஒய்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாலே ஸ்ட்ரெயிட்லி இந்த ஒய் டிஃப்ரென்ஸை என்னோட ஒரிஜினல் அந்த ஒய் கூட ஆட் பண்ணிப்பேன். ரைட்டாடாமா? ஸோ என்னோட ஃபங்க்ஷன்ன்றது ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா log 10x. திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன்? ஏன்னா ஒய்ல எவ்வளோ சேஞ்ச், அதாவது dy எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஒய் கூட ஆட் பண்ணிப்பேன். ஸோ தட் எனக்கு அது ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ வாட் இஸ் இட் ராமா? dy இஸ் ஈக்குவல் டு 1/x into log 10e. So dy is equal to 1/x into log 10e into dx. So இந்த dx எவ்வளோ? 10க்கும் 1003க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் எடுக்கிறோம்? ஒரு 3 டிஃபரன்ஸ் இருக்கா, தட் இஸ் 3 டாமா. எக்ஸ் வந்து 1000. ஸோ 3/1000 இன்டூ இதோட வேல்யூ என்னது? 0.4343. ஸோ 3ஆல் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ 3 into 43. So 13029 whole divided by 1000. ஆல்ரெடி 4 டிஜிட் இருக்கு, இன்னும் ஒரு 3 டிஜிட்ன்றப்போ 0.0013 இதோட போதும். சரியாடாமா? இதுதான் எக்ஸில் 3 சேஞ்ச் ஆகும் போது என்னோட ஒய்ல இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 1000 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ ஒயோட வேல்யூ என்னது? 1000 எடுத்துக்கிட்டா which is plus அந்த ஒயோட சேஞ்சஸ் என்னது? 0.0013. அந்த 3க்கான சேஞ்சை நான் எழுதிக்கிட்டேன். ஒரு 3 மிஸ் ஆனா எவ்வளோ மிஸ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை நான் எழுதிக்கிட்டேன். ஓகேப்பா? 1000 இப்போ கண்டுபிடிச்சேன், 3க்கு மிஸ் ஆகிற வேல்யூ மட்டும் நான் சேர்த்து போட்டுட்டேன். சரியாடாமா? ஸோ திஸ் இஸ் 3. ஸோ 3 plus 0.0013 which is 3.0013. அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகே, ஸோ த ட்ரங்க் ஆஃப் அ ட்ரீ ஹேஸ் டயாமீட்டர் 30 சென்டிமீட்டர். இது நம்ம நிறைய டைம் போட்டுட்டோம் டியூரிங் தி ஃபாலோ அப் தி இயர். ஃபைன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் grew 6 சென்டிமீட்டர். அப்ராக்சிமேட்லி
how much the tree's diameter grow அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். கரெக்ட்டுங்களா? So the trunk of the tree has diameter 30 centimeter டாமா. Diameter என்னது 2r. 2r is equal to 30 centimeter. Circumference grew. எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு தான் நம்மளுக்கு தெரியும். That is changes. சர்க்கம்ஃபரன்ஸ்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ லாஸ்ட் எவ்வளோன்றதுலாம் எனக்கு தெரியாது. சேஞ்சஸ்னா பார்க்கும்போது 6 சென்டிமீட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, வாட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்? இட் இஸ் 2πr. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2r, நம்மளுக்கு 2r தான் வேரியபிள். ஸோ 2r வச்சு எழுதுங்க. பை இன்டூ 2r அதுதான் நம்மளோட வேரியபிள். ஸோ அப்போ டிசி பை டி 2r. டயாமீட்டர் சேஞ்ச் ஆனால் இது எவ்வளோ? ஸோ இட் இஸ் நத்திங் பட் பை மட்டும்தான் வரும். இதை டிஃபரன்ஷியேட், இதை கூட டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர். ஸோ இதோட வேல்யூ 6. ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2r. ஸோ 2r டயாமீட்டர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 6 பை பை சேஞ்ச் ஆகுது. 6 பை பை சென்டிமீட்டர் சேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்லி. ஃபைன். வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் ட்ரீ கிராஸ் செக்ஷன்? இப்போ டயாமீட்டர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ உங்களோட டயாமீட்டர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ ஏரியான்றப்போ ஐ நீடு ரேடியஸ் டாமா. ஸோ இப்போ டிஆர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? யோர் டிஆர் இஸ் ஈக்குவல் டு 3 பை பையாக இருக்கும். டயாமீட்டர் வந்து 6 பை பைனா அப்போ ரேடியஸ் வந்து 3 பை பை. திஸ் இஸ் யுவர் டிஆர். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் பர்சன்டேஜ் எரர் இன் சேஞ்சஸ் ஆஃப் ஏரியா அப்ராக்சிமேஷன்லி? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 30 மீன்ஸ் ஏரியா வந்து 15. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் இன் ஏரியா அப்ராக்சிமேஷன்லி எவ்வளோ ஏரியா இருக்குது? தட் இஸ் நியூமரேட்டர் டிஏ. கரெக்டா? உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர்னால என்னடாமா? பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு டிஏ பை ஏ இன்டூ 100. ரைட்டா? இது தானடாப்பா? எஸ். ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ வந்து என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2πr இன்டூ dr. ஸோ 2πr இன்டூ dr ஹோல் டிவைடட் பை a ஆஃப் 15 இன்டூ 100. ஸோ 2 இன்டூ பை இன்டூ r வந்து 15 அண்ட் dr வந்து பார்த்தீங்கன்னா 3 பை பை ஹோல் டிவைடட் பை பை 15 ஸ்கொயர். ஸோ இட் இஸ் 225. பையும் கேன்சல். ஈவினிங் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 15 கிடைக்கும். இதே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 5 கிடைக்கும். ஸோ இன்டூ 100. ஸோ இதே கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ஒரு 20. ஸோ ஆல்மோஸ்ட் 40 பை பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவாடாப்பா? ஸோ அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கன்சிடர்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இவங்களை வந்து கண்டினியூஸாக நாட் கண்டினியூஸான்னு சொல்லணும். சரியாடாமா? இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ வென் ஐம் ட்ரைங் டு சே ஃபார் கண்டினியூட்டி அப்படின்னா அந்த நாட் டிஃபைன்டு ஏரியா இருக்குல்ல அதுக்கு மட்டும், ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். லெட் இட் பி ஏ கமா பி தி ஆர்பிட்டரி பாயிண்ட். ஆர்பிட்டரினா என்னது? எல்லாத்தையுமே அவங்க குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் கம்மா ஒய் டென்ஸ் டு ஏ கம்மா பி. ஸோ எக்ஸ் ஒய் கம்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் யூ ஹாவ் டு அப்ளை திஸ். ஸோ இட் பிகம்ஸ் இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். ஸோ ஏபி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் ஏ கம்மா பி. எஃப் ஆஃப் ஏ கம்மா பியும் லிமிட்டும் எனக்கு சேம் தான். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் at all points except நான் இன்னும் 0,0 செக் பண்ணல. 0,0 which is not equal to 0,0. 0,0 தவிர எல்லாத்தையும் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஃபார் 0,0 இவங்க 0,0 அப்ரோச் பண்றாங்க. when it is approaches 0,0 what happen?
ஸ்ட்ரெயிட்லி 0/0 which is indeterminate format வருது. ரைட்டாடாமா? நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா indeterminate ஃபார்ம் வருது. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல indeterminate ஃபார்மேட் வருதோ, ஸோ அப்போ ஒரு வேரியபிளுக்கு மாற்ற ட்ரை பண்ணும். இது வந்து ஆரிஜின் பாயிண்ட். ஆரிஜின் பாயிண்ட்ல இந்த கர்வ் வந்துட்டு இன்னொரு லைன் வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த பாயிண்ட் மீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், தட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன் விச் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இட் பாசஸ் த்ரூ ஆரிஜின். இது எல்லாமே பாசஸ் த்ரூ ஆரிஜின். ஸோ இப்போ ஒய்க்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனை நான் ரீப்ளேஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ லிமிட் x tends to 0 மட்டும்தான். ஓகே, ஸோ x into mx plus whole divided by x square plus mxt whole square. ஸோ என்ன ஆகுண்டாமா, நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா m டிவைடட் பை 1 + m ஸ்கொயர். ரைட்டாடா பசங்க? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? திஸ் இஸ் ஈக்குவல் டு m by 1 + m ஸ்கொயர். பட் f of 0, வந்து நம்மளுக்கு 0, which is not equal to f of 0, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது. லிமிட் வேல்யூவும் டைரக்ட் சப்ஸ்டியூஷனும் ஈக்குவல் கிடையாதுன்னு வந்திருக்கு. ஸோ திஸ் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் ஆரிஜின். அப்போ இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நாட் கண்டினியூஸ் அட் ஆரிஜின். ஆரிஜினில் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருடாப்பா. லெட் w of x, y is equal to xy plus e power y divided by e power square. ஸோ இது வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ். ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸில் தான் நீங்கள் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி படிக்கிறீங்க. பார்ஷியலுக்கு என்ன யூஸ் பண்ணும்? இந்த டெல் சைன் யூஸ் பண்ணும், விச் இஸ் லைக் டெல்டா. ஸோ இந்த டோ சைன் யூஸ் பண்ணும். இந்த டோ சைன் நம்மளை எதை ரெப்ளிகேஷன் கொடுக்குன்னா இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறக்காக கொடுக்குற ஒரு சிம்பிள் தான் இது. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா நான் ஒரு வேரியபிளை மட்டும் பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அவன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிறான் இந்த ஃபங்க்ஷனில் அதை மட்டும் நான் சொன்னால் போதும். ரெண்டு பற்றியும் நான் சர்டனிட்டியை செக் பண்ண தேவையில்லை. ரைட்டாடாம்மா? ஸோ பார்ட் 1ல முடிச்ச வீடியோவை வில் பி கண்டினியூங் இன் திஸ் செக்ஷன். சாரி ஃபார் திஸ் டாமா. ஸோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் வீடியோஸ் இட் இஸ் ஜஸ்ட் பிரேக்கிங் டவுன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுமாடா பசங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 8.14 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் திஸ் எக்ஸாம்பிள் சேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை வி ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் இட். ரைட்டாடாமா? ஸோ லெட் w of x, y is equal to xy plus e power y divided by y square plus 1 for all x, y belongs to r square. Calculate this del square w divided by del y del x and del square w by del x del y. Right adama? So இவங்களை கண்டுபிடிக்கணும். What we have to do it அப்படின்னு கேட்டிங்கன்னா W ஃபர்ஸ்ட் இது எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன்றாமா, லெஃப்ட்லேருந்து ரைட் டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதுக்கப்புறம் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ டெல் டபிள்யூ பை டெல் எக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தான் இது, நம்ம எக்ஸை மட்டும்தான் பார்க்கணும். செகண்ட் டேர்மில் எக்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ திஸ் பிகம் 0. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு நம்பர் இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒய்யை ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒய்ங்கிறது ஒரு நம்பர், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் இஸ் 1. ஸோ வாட் இஸ் டெல் ஸ்கொயர் டபிள்யூ பை டெல் ஒய் டெல் எக்ஸ் டாமா விச் இஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 1. சேம் எப்பயுமே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அடுத்தது ஒய் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒய் பண்ணிட்டு அடுத்தது எக்ஸ் பண்ணாலும் சரி, யுவர் ஆன்சர் வில் பி சேம். லிட்ரலி நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ரைட்டாடாமா? ஸோ இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ஃபர்ஸ்ட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ வாட் இஸ் யுவர் ஒய்டாமா? இதுதான் ஒய், திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ரைட்? ஹியர் ஆல்சோ மூணு இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி எக்ஸ். செகண்ட் ரெண்டு பேர்த்துக்கும் யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும், யூ பை வி மெத்தட். ஸோ டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிவைடில் டினாமினேட்டரோட ஹோல் ஸ்கொயர் போடணும். ரைட்டாடாமா? ஸோ அவ்வளோதான். அகைன் நீங்கள் இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. எக்ஸ் இருக்க நம்ம ஒரே டேர்ம் இதுதான். ஸோ இட் இஸ் 1 + 0 which is 1. ஸோ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஹென்ஸ் இதுதான், இதுக்கு பேர் தான் என்னடாமா, திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். ரைட்டடா பசங்களா? ஸோ செக் வித் திஸ் ஒன். எக்ஸாம்பிள் 8.13. ஸோ இதை நம்ம லைனாக கண்டுபிடிக்கணும். டெல் எஃப் பை டெல் எக்ஸ் டாமா. ஸோ எஃப்ஐ எக்ஸை பொறுத்து நீங்கள்
டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க? எக்ஸ் இந்த இடத்துலலாம் இருக்காங்க. சைன்குள்ள எக்ஸ் இருக்காங்க. ஸோ இது சைன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்காங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இட் பிகம் காஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அகெயின் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸை மட்டும்தான் பார்க்கணும், ஒய்யை பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. சரியாடாமா? ப்ளஸ் இ பார் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. ஸோ இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3x² மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் y ஸ்கொயர் காஸ் ஆஃப் xy ஸ்கொயர் ப்ளஸ் 3x² இ பார் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. ஓகேவாடாம்மா? எஸ். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் del y by del which is like dou f by dou y. dou f by dou y, ரைட்டுங்களா? இதில் நீங்கள் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் நடக்க போகுது. ஸோ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் நடக்க போகுதுன்னா திஸ் இஸ் தி y term and this is the y term. ரைட்டாடாமா? ஸோ இது சைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இட் இஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. எக்ஸ் இஸ் அ வெரி கான்ஸ்டன்ட். ஸோ இட் லிக்ஸ் லைக் 2xy ப்ளஸ் இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இ பார் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y டாமா. ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5 மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் 2xy காஸ் ஆஃப் xy ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு இ பார் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. ரைட்டாடாமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னடாமா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அகெயின் யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஒய்யை மட்டும் தான் நம்ம பார்வையில் பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சுல, இதை நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுண்டாமா. ஸோ டோ ஒய் டோ எக்ஸ். ரைட்? ஸோ வாட் ஹேப்பன்? This is first term and this is second term. This is first term. இந்த எல்லா இடத்துலையும் x இருக்கு. ஓகே, ஸோ y ஸ்கொயர் ஒன்றும் பண்ண வேண்டாம். சாரி. Now I have to differentiate y with respect to y டாமா. ஸோ yயை மட்டும்தான் பார்க்கணும். இங்கே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யூவி மெத்தட். ரெண்டுலையுமே y இருக்காங்க. ஸோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y இன்ட்டு காஸ் ஆஃப் xy ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் xy ஸ்கொயர் இன்ட்டு இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xy அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ப்ளஸ் 3x² அப்படியே இருக்கும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பார் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y இன்ட்டு 5 மட்டும் நம்மளுக்கு வரும். ரைட்டாடாமா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் இஸ் 2yxy square. Next plus 2xy cube minus 2 x square 2x square y x square la x தான் வெறும் x y cube sin xy square. What about this one? Plus 15x square e power x cube plus 5y. Okay, vadamma? Yes. We have to differentiate with respect to x now. சரிங்களா? இதை நம்ம x பொறுத்து differentiate பண்ணணும். So, dou square y by dou x dou y. என்னன்னு பார்க்கணும். x டாமா. ஸோ எக்ஸை மட்டும் பாருங்க. சரிங்களா? ஸோ there are so many x now. ஸோ இப்போ இதில் யூவி மெத்தட் அப்ளை பண்ணணும். ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2y மட்டும் கிடைக்கும். காஸ் xy ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2xy அப்படியே இருக்கும். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் xy ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டாடாமா? ப்ளஸ் 5 அப்படியே இருக்கும். இ பார் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y இன்ட்டு 3x ஸ்கொயர் கிடைக்கும். ரைட்டாடாமா? ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2y காஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 வரும்
minus 2x y cube இருக்கு. sin of x y square plus 15x square e power x cube plus 5y. இதோட ஆன்சரும் நம்மளுக்கு ஈக்குவலா வந்திருக்கா? when it is equal, otherwise it is wrong, completely wrong மாதிரி ஆயிரும். சரிங்களா? so w of x y z which is equal to 1 by square root of x square plus y square plus z square, show that del square w by del x square plus dou square w by dou y square இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரெண்டு டைமும் எக்ஸை பொறுத்தே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டபிள்யூவை எக்ஸை பொறுத்து பண்ணுங்க. எக்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே மட்டும் தான் இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே நம்பர்ஸ். ஸோ வாட் இஸ் 1 by square root of, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் டபிள்யூ ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதிக்கிறேன். வாட் இஸ் your w? x square plus y square plus z square the whole power minus 1 by 2 டாமா. சரிங்களா? so what is your dou w by dou x? so minus 1 by 2 முன்னாடி வந்துரும். x square plus y square plus z square minus 1 which is minus 3 by 2 into உள்ள இருக்கிறவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ தான் எக்ஸை பார்ப்பீங்க. ஸோ 2x, அது வரைக்கும் எக்ஸே இல்லை, அது வரைக்கும் எல்லாமே பொது தான். அப்போ இதே தான் டபிள்யூக்கும், இதே தான் ஒய்க்கும் வரும், இதே தான் இசட்டுக்கும் வரும். சரிங்களா? 2 கேன்சல். ஸோ இட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை, உங்களை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பார், இப்போதைக்கு 3/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே வாடாமா. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன். ஸோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன்றப்போ ஐ எம் யூஸிங் யூவி மெத்தட் நான் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும். ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3/2 முன்னாடி அண்ட் 3/2ல் 1 போச்சு அப்படின்னா 1/2 மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பார் 1/2. ஓகே, ஃபஸ்ட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாதுல, ஃபஸ்ட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். So x square plus y square plus z square the whole part 3/2 into minus 1 இருக்கும். minus of x into இவங்களை differentiate பண்ணிங்கன்னா 3/2 முன்னாடி x square plus y square plus z square the whole part 1/2 இருக்கும் into 2x whole divided by, இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா x square plus y square plus z square the whole cube வருண்டாமா. ஓகேங்களாமா? எஸ்டா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன் ஃபார் திஸ் ஒன்? ஸோ இப்போ என்ன ஆனாமா, 2 கேன்சல். சரிங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் ப்ளஸ் 3x ஸ்கொயர். ஓகே, இதில் 3/2 இருக்குது, இதில் 1/2 இருக்குது. ஸோ 1/2 காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? அப்போது இது என்னடாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/2 மீன்ஸ் இட் இஸ் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லைக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பார் 1 + 1/2 டாமா. சரிங்களா? -1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பார் 1/2 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் கியூப். சரியாடாப்பா? ஸோ என்ன ஆகும்? இவங்களில் நீங்கள் 1/2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு 1 மட்டும் உள்ளே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் லைக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பார் 1/2 நீங்கள் வெளியே எடுத்துருவீங்க. டிவைடில் ஒரு 3 இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் அவுட் யூ ஹாவ் அ 3 there. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர்னு இருப்பாங்க. சரியாடாமா? whole divided by x square plus y square plus z square the whole cube. So 3ல இங்க வந்து 1/2 போச்சுன்னா you will be having 7/2. Right adappa? So what is your answer? So del square w by del x square is equal to 2x square minus y square minus z square whole divided by x square plus y square plus z square the whole power
3 minus 1 by 2. இது இப்படியே இருக்கட்டும். இதுதானே ஆன்சர். ஸோ இது அப்படி சிமிலர்லின்னு போட்டு நான் y ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ which is 2y square minus x square minus z square whole divided by similarly for this one. ரைட் அடாமா. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எவ்ரிதிங் பி கேன்சல்ட் அவுட். ஸோ எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகி 0ன்னு ஆன்சர் வரும்டாமா. You will be having 0 as your answer. சரிங்களா? So now see v of x comma y which is equal to e power x, x cos y minus y sin y. Prove that del square v by del x square plus del square v by del y square is equal to 0 dama. So what is your del v by del x? So நீங்க v x பொறுத்து differentiate பண்ணும். So what happened? This is u and this is v. So இவங்கள x பொறுத்து differentiate பண்ணிங்கன்னா x. So x cos y minus y sin y plus e power x into இவங்கள differentiate பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x differentiate பண்ணிங்கன்னா cos y மட்டும் இருக்கும். இதில் x கிடையாது. So leave it. Okay vadamma. Again you have to differentiate with respect to x. Again differentiate with respect to x. So again it is uv method. So e power x into இவங்களை differentiate பண்ணிங்கன்னா cos y மட்டும் வரும் plus e power x வச்சுக்கிட்டு இவங்களை அப்படியே வச்சுப்பீங்க. And when you differentiate this one, it is e power x into cos y. So it is 2 e power x cos y plus e power x cos y minus y sin y. சரியாடாமா? Yes. So now you have to differentiate with respect to y. y பொறுத்து நீங்க இவங்களை differentiate பண்ணும். ரைட்டுங்களா? So theoric equal, we have to differentiate with respect to y first. சரியாடாமா? So இவங்களை நீங்க differentiate பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? This is y and this is y, this is y. இதில் கிடையாது. ஸோ e power x அப்படியே வச்சுக்கலாம். இவங்களை differentiate பண்ணிங்கன்னா sin y வரும். And இவங்களை differentiate பண்ணால் you have to use uv method. So y differentiate பண்ணால் 1 வெறும் sin y plus y into cos y. Right அடமா? Again you have to differentiate it. So e power x அப்படியே தான் இருப்பாங்க. இவங்களை again differentiate பண்ணிங்கன்னா cos yன்னு வரும். So it is minus x cos y. And minus அப்படியே தான் இருக்கு. இவங்களை differentiate பண்ணிங்கன்னா cos y. And when you differentiate this, you will be having plus cos y plus y into minus sin y. சரியாடாமா? So what happened? Minus e power x cos y. X cos y. ஓகேங்களா? And this is plus 2. So minus 2 e power x cos y. And what about this one? It will be minus e power x y sin y. You can take e power x is common from both sides. So minus 2 e power x cos y minus e power x common எடுத்துட்டீங்கன்னா x cos y plus y sin y. ரைட் அடம்மா? இந்த டேர்முக்கும் it will be minus here. ஓகேங்களா? இந்த டேர்முக்கும் முன்னாடி இருக்கிற டேர்ம்ஸுக்கும் ஒன்லி மைனஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் கிடைக்கும். அது லாஸ்ட் ஸ்டெப் எழுத வராதராங்க. யூ வில் பி ஹேவிங் 0. சரியாடாமா? ஸோ ஃபைன் தி டிஃப்ரென்ஷியல். ஸோ டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர். ஆனால் அங்கே ஒரு வேரியபிள். ஸோ செகண்ட் எக்ஸசைஸில் ஒரே ஒரு வேரியபிள் இருப்பாங்க. இங்கே நிறையா வேரியபிள்ஸ் இருக்காங்க. அப்போ எல்லா வேரியபிள்ஸோட ரெஃபரன்சியேஷனும் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் dw வேணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dxன்னு போட்டுக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dyன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு dzன்னு போட்டுக்கோங்க. சரியாடாமா? ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் எக்ஸ் மட்டும்தான் உங்கள் பார்வை. ஸோ இட் இஸ் 2 முன்னாடி வந்துடும், 2ல் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க, விச் இஸ் y இன்டூ dx. Plus, what about this case? You have to differentiate with respect to y. So, இருங்க x இன்னொரு டேர்ம்லேயே இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் z ஸ்கொயர் கிடைக்கும். இதில் y பார்த்தீங்கன்னா இங்கேயும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz இன்டூ dy டாமா. ப்ளஸ் வாட் அபவுட் z டேர்ம்? இதுவும் இருக்கும். ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் 2zx இன்டூ dz. ஓகேவாடாமா? ஸோ அவ்வளோதான். சரிங்களா? 2xy plus z square dx, x square plus 2yz dy, y square plus 2zx into dz. சரியாடாமா? So this is your answer. Next, z of x comma y is equal to, find the linear approximation for z. Linear approximation for z கண்டுபிடிக்கிறோம். அதாவது L of x comma y கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ என்னது? z of x naught comma y naught. அந்த வேல்யூ, சர்டைன் வேல்யூ, அந்த தெரிஞ்ச வேல்யூ இருக்குங்களே, அந்த இடத்துல. ஓகேங்களா? பிளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் டாமா அட் 2, -1 இன்டூ டி எக்ஸ். ஓகேங்களா? பிளஸ் dx means x minus அப்படின்னு கூட போடலாம். ஓகேவா? x minus x naught plus dou z by dou y at 2, -1 at y, y naught plus dou z by அவ்வளோதான், only this much. சரிடமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. z of 2, -1. நெக்ஸ்ட் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xy வரும், 3x காணாமல் போயிடும், y பர் 4 மட்டும் இருக்கும். ஸோ 2, -1 சப்ஸ்டியூட் பண்ண மறந்துடாதீங்க பசங்களா. ஸோ x - 2 ப்ளஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 4s are just 12xy cube 2, -1 y plus 1ஆல் மல்டிபிள் பண்ணும். ரைட்? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இட் இஸ் 4 into -1 -4 plus 3 into 2 into 1. 2 1s are 2. So 2 -1 -4. Next plus 3 into x minus 2 plus, you have to substitute 2 here. So which is 4 minus 1. So 24 minus 24 into y plus 1. So 6, 4 not 2. சரிங்களா? So what about this is -1. அப்போ minus x plus 2. What about this one? It is -20. So -20y -20. சரியாடாமா? So this is -x -20y and -16. This is your answer. ஓகேவாடா பசங்களா? ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன்னாலே இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் வெரிஃபை தி அபோவ் தியரம் ஃபார் f of x, y. ஸோ ஃபார் f of x, y, which is equal to x square minus 2y square plus 2xy and x of t is equal to cos t. y of t is equal to sin t. சரிடாமா? இவங்களுக்கு இந்த அபோவ் தியரம் லைக் வாட் இஸ் த தியரம் அப்படின்றத நீங்கள் அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. பட் வாட் இஸ் த தியரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக df by dt கண்டுபிடிக்கிறோம்ல,
அது யாருக்கு ஈக்குவல்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் df by dt யாருக்கு ஈக்குவல்னா, நீங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு dx by dt பண்ணிட்டு பிளஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் y பண்ணிட்டு dy by dt பண்றதுக்கு ஈக்குவல். ஓகேவாடாமா? இதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டி எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் பிகம் cos square t minus 2 sin square t plus 2 cos t sin t. ஓகேவாடாமா? ஸோ வாட் ஹேப்பன்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த sin 2tன்னு மாற்றிக்கோங்க. ஸோ தட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்போ அது ஈஸியாக இருக்கும். sin 2tனா ஐம் சேஞ்சிங் தட். சரிங்களா? ஸோ தட் ஐ வில் பி ஃபீலிங் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 cos t into minus sin t. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin. வாட் அபவுட் திஸ் ஒன்? minus 4 sin t into cos t. What about this one? It is cos 2t into 2 டாமா. சரிங்களா? So it is minus 2 cos t minus அப்போ minus 6 cos t sin t. இவங்களை பார்த்தீங்கன்னா plus 2 cos 2t. This is equation number 1. ஓகே, இதே ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபார் del f by del x அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ dou f by dou x into dx by dt plus dou f by dou y into dy by dt. ஸோ இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ 2x and this become 2y into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin t ப்ளஸ் இவங்களை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா மைனஸ் 4y ப்ளஸ் 2x into cos t. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 cos theta 2 sin theta. ஸோ 2வை நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா cos theta sin theta. சரிங்களா? ஸோ அப்போ 2 cos t sin t minus நெக்ஸ்ட்டு minus 2 minus into minus plus 2 sin square t. Okay, vadama. Next, when you apply sin theta here, so minus 4 sin t cos t and இது என்னடாமா? இது மைனஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. It is minus 2. This become x is cos t, so it is plus 2 cos square t. So என்ன உண்டாமா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துட்டிங்கன்னா minus 6 cos t sin t. When you take 2 as common from both, cos square t minus sin square t. Cos square t minus sin square t வந்து cos 2t ஓட ஃபார்முலா. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. You will be getting your answer. சரியாடாமா? If w of x comma y is equal to, so we have to find dw by dt. So w by dt வேணும். ரைட் ஆடாமா? d எப்போ வரும்னா அதுக்கு கீழே ஒரே ஒரு வேரியபிள் கடைசியில் அந்த ட்ரீ வந்து ஒரே ஒரு சைல்டில் முடிஞ்சா t வரும், இல்லைன்னா நம்மளுக்கு டோ வரும். சரிங்களா? ஸோ டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸு ஒய்னு 3 சில்ட்ரன் இருக்காங்க. ஆனால் எக்ஸுக்கு டி, ஒய்க்கும் டி, இசட்டுக்கும் டீன்னு ஒரே ஒரு கிராண்ட் சில்ட்ரன் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிராண்ட் சில்ட்ரன் ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம என்னென்னு சொல்லலாம்? we can say d's அப்போ சொல்லலாம். டெரிவேட்டிவ் ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் dou w by dou x into dx by dt plus dou w by dou y into dy by dt plus dou w by dou z லாம் இல்லையா இருக்கு, into dz by dt's. சரியாடாமா? ஸோ இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x into இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா e power t plus 2y into
UV method. So e power t sin t plus e power t cos t. What about this one? E power t cos t minus e power t sin t. So இதுக்கு பதிலா substitute பண்ணுங்க e power t னு. So அப்ப 2 e power 2t. Next. இதுக்கு பதிலா என்ன substitute பண்ணும்? e power t sin t. So already ஒரு e power t காமனா இருக்கு. அப்ப 2 e power 2t வந்துருச்சு. sin t it is sin square t plus sin t cos t. And இவங்கள பண்ணீங்கன்னா 2 e power t வந்துரும். cos t. So cos square t minus sin t cos t. Right ஆடாமா? So பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த term ஒரே மாதிரி இருக்கு. So it get cancelled away. And இதுல when you take common you will be having 2 e power 2t and you take உங்களுக்கு identity wise இது 1 ன்னு வரும். So which is 4 e power 2t. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரியாடாமா? சிம்பிளிஃபிகேஷன். தட்ஸ் இட். ஸோ இப்போ இது ஏன் டோல வந்திருக்கு? பிகாஸ் இசட்டுக்கு எக்ஸ்ஒய்னு 2 பசங்க இருக்காங்க அண்ட் எக்ஸுக்கும் எஸ்டின்னு 2 பசங்க இருக்காங்க. ஸோ நான் ஒரே ஒரு கிராண்ட் சில்ட்ரனாக தான் டி வரும்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் டோல தான் சொல்லணும். ஸோ அப்போ டோ இசட் பை டோ எஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு டோ இசட்டை எக்ஸை பொறுத்தும் அண்ட் ஒய்யை பொறுத்தும் பண்ணிக்கலாம். அகெயின் எக்ஸை நீங்கள் எஸ்ஸை பொறுத்து பண்ணலாம், ஒய்யை நீங்கள் எஸ்ஸை பொறுத்து பண்ணலாம். ஸோ இது எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா 3x² மைனஸ் 6xy³ சரியாடாமா? ஸோ இதை எஸ்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா e power t மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இவங்கள யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y அலோன். அப்போது மைனஸ் 9x² இன்டூ இவங்கள டீயை பொறுத்து எஸ்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e power minus t. Now you have to substitute this. The substitute பண்ணுமே. So 3 into s square e power 2t minus 6 s e power t s³ e power minus 3t into e power t minus 9 into s square e power 2t s square e power minus 2t into e power minus t. சரிடாமா? ஸோ என்ன ஆகும்? 3t ஆகும். ஸோ 3s square e power 3t அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2t இருக்குது, ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் டி மட்டும் வரும். minus 6x³ e power minus t மட்டும் வரும். வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதுவும் மைனஸ் டி மட்டும் வரும். minus 9s power 4 e power minus t. இதுவும் s power 4 தான். This is also s power 4. So you can simplify this. It becomes சரிடாமா? அவ்வளோதான். யூ கேன் டேக் 3s² as common from this one. சரிங்களா? இதே மாதிரி with respect to t you have to do it. இது எல்லாமே சேம், ஒன்லி இவனும் மாறுவான். ஸோ t ஸோ இந்த டீயை பொறுத்து பண்ணிங்கன்னா என்ன வரும்? s e power t. This become minus s e power minus t. சரியாடாமா? ஸோ when you substitute it, இந்த டேர்ம் நான் அழிச்சிருக்கேன் வேண்டாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது தானே, இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 3s² e power 2t minus 6s e power t s³ e power minus 3t into s e power t. Minus into minus plus term plus 9 s² e power 2t s² e power minus 2t into s into e power minus t. So when you multiply it, it is 3s³ e power 3t. Next இவங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா s power 4 இருக்குது, அது போக ஒரு s இருக்குது.
s power 5. So minus 6 s power 5 e power minus t. Next plus 9 s power 5 e power minus t. So it is 3s cube e power 3t plus 3s power 5 e power minus t. ஓகேவாடாமா? எஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் பற்றி தெரியணும். ஸோ வாட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்? வென் யூ செக் ஃபார் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் லாம்டா எக்ஸ் போட்டால் நம்மளுக்கு வெளியே வரணும். சைன் இன்வெர்ஸ் போட்டிருக்கனால லாம்டா வெளியே வர மாட்டாங்க. ஸோ யூ இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அவங்க நம்மளுக்கு ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனே கிடையாதுடாமா. ஸோ அப்போ என்ன ஆகும்? U is not a homogeneous equation, which means I'm taking f ன்னு ஒரு function எடுத்துக்கிறேன், which is sin u. So sin u னா என்னது? sin u sin inverse cancel ஆகி x plus y divided by root x root y மட்டும் இருக்கும். இதுக்கு நான் lambda x lambda y போட்டேன்னா என்ன கிடைக்கும்? lambda x plus lambda y whole divided by square root of lambda x plus square root of lambda y. ஸோ நீங்கள் லாம்டாவை காமனாக எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரூட் லாம்டாவை காமனாக எடுத்துக்கலாம். ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். ஸோ இதே கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ரூட் லாம்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டபிள்யூ. ஸோ வாட் ஹேப்பன்? எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி. டிகிரி எவ்வளோடாப்பா? 1/2. சரியாடாமா? ஸோ பை ஆய்லர் ஈக்குவேஷன். இப்போ ஆய்லர் தியரம் படி என்ன சொல்லலாம்? எக்ஸ் இன்டூ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஒய் இன்டூ டோ எஃப் பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ எஃப்க்கு ஈக்குவல். நம்மளுக்கு அது யூவாக மாறணும். ஸோ அந்த எஃப்க்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க? சைன் யூன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா யூக்கு மாற்றணும். யூ ஹாவ் டு சேஞ்ச் இன்டூ யூ. ஸோ இஸ் எக்ஸ் இன்டூ டோ ஆஃப் சைன் யூ ப்ளஸ் சைன் யூ is equal to half of sin u. Right adama? So the differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? cos u into dou u by dou x y into cos u into dou u by dou x which is equal to half sin u க்கு equal. So நீங்க cos u cancel பண்ணிட்டீங்கன்னா x dou u by dou x plus y dou u by dou y which is equal to half tan u க்கு equal. ஏன்னா sin by cos become tan. sin by cos நம்மளுக்கு என்னவா மாறும்டாமா? sin by cos become tan. சரிங்களா? ஓகேவாடா பசங்களா? எஸ், ஐ திங்க் யூ காட் இட். சேம் லாஜிக்கில் தான் இவங்களும் வருவாங்க. ஸோ வாட் இஸ் டாமா? W is not a homogeneous function. அவங்க ஒரு homogeneous function கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன எடுத்துக்கணும்? F. இந்த log போகணும்னா என்ன பண்ணுங்க? E par W எடுக்கணும். E பார்லாம் logலாம் cancel ஆயிரும். 5x cube y par 4 7y square x z par 4 minus 75y cube z par 4 whole divided by x square y square. ஸோ நான் உங்களுக்கு 10th சாப்டரில் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்காடா பசங்களா? ஒவ்வொரு டேர்மோட டிகிரி செக் பண்ணுங்க. இதோட டிகிரி என்னது? 7. இதுவும் 7, இதுவும் 7, இதுவும் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே 7. ஸோ காமனாக மேலே இருக்கிறவங்க காமனாக 7 எடுத்துக்கலாமா? கீழே இருக்கிறது 2, 2. ஸோ அப்போ எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு லாம்டா பர் 5 கிடைக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் லாம்டா எக்ஸ் ஒய் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? லாம்டா எல்லாமே கேன்சல்னா 7 லாம்டா வெளியே வரும். எவ்வளோ டிகிரிஸ் இருக்கோ அவ்வளோ லாம்டா இருக்கும்டாமா. ஹோல் டிவைடட் பை இதுக்கு என்ன வரும்? லாம்டா ஸ்கொயர் நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ இது கேன்சல் ஆனால் லாம்டா பர் 5. ஸோ எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் டிகிரி ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 5 டாமா. ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னது? 5. சரிங்களா? ஓகே, இது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 5. ஐ காட் இட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to use Euler function. Euler theorem. Euler theorem யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்டாமா? x into dou f by dou x plus
y into dou f by dou y, and which is equal to z into dou f by dou z, which is equal to phi f dama. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே log w, e power w. So e power w differentiate பண்ணீங்கன்னா again you will be having e power w. So x into e power w, y into e power w, z into e power w, which is equal to 5 into e power w. So e power w எல்லாம் cancel ஆயிடுச்சுன்னா your final answer looks in a format of only என்ன இருக்குண்டாப்பா 5 மட்டும்தான் இருக்கும். So 5 is your final answer. I hope டா பசங்களா எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கும் நம்புறேன். ரைட் பசங்களா? ஸோ வெரி குட் வாக். எல்லாருமே சூப்பராக வாக் பண்ணுவோம் சரிங்களா? 8th சாப்டர் இவ்வளோ தாண்டா பசங்களா. ஸோ உங்களுக்கு 8th சாப்டர் வேறு ஏதாவது பர்டிகுலராக டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஐ வில் பி டீச்சிங் யூ ஆல். ஓகேவாடா பசங்களா? ஸோ பை பை எவ்ரிவன் அண்ட் ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் டே. டாடா.